நம்ம எல்லாருமே தோர் லவ் அண்ட் தண்டர் படம் பார்த்துருப்போம். அதில் எனக்கு ரீசெண்டாக பார்க்கும்போது தான் ஒரு விஷயம் தோணுச்சு. அது அந்தளவு கரெக்டாக என்னன்றதை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெயின் ஃபாஸ்டருக்கு கேன்சர் இருக்கும். அதை எதிர்த்து போராட்டத்துக்கு மியால்னர் ஹெல்ப் பண்ணும். அதாவது அந்த உடம்புலேருந்து கேன்சர் எதிர்த்து போராட்டத்துக்காக மியால்னர் ஹெல்ப் பண்ணும். அவங்க மைட்டி தோராக இருக்கிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா. ஆனால் பேட்டில் ஃபீல்டில் இறந்து போகும்போது அவங்க எதிரி கையால் இறந்து போனால் மட்டும்தான் வல்ஹாலாவுக்கு போக முடியும் அப்படிங்கிறது தான் உண்மையான தியரி. ஏன்னா அது தோரே ஆல்ரெடி நிறைய தடவை சொல்லியிருப்பார். அந்த மாதிரி ஒரு இடத்துல கோர் கையால் ஒன்றும் ஜெயின் ஃபாஸ்டர் இறந்து போகலை. அவங்க பார்த்திங்கன்னா இறந்து போகும்போதே ஜெயின் ஃபாஸ்டராக தான் இறந்து போவாங்க, மல்டி தோராக இறந்துருக்கவே மாட்டாங்க. அப்புறம் எப்படி அவங்களுக்கு வால்ஹாலாவில் இடம் கிடச்சிருக்கும்? இதுக்கு என்கிட்ட எந்த ஒரு தியரியும் இல்லை. உங்ககிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.